பவித்ரா வணக்கம். 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வந்திருக்கிறது. அதையொட்டி தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு இருந்தாலும் இன்று முதல் அந்த புதிய 3 குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய 3 குற்றவியல் சட்டங்களை பொறுத்தவரையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து இந்தியாவில் இந்திய தண்டனை சட்டம், ஐபிசி, குற்றவியல் நடைமுறை சட்டம், அதே போன்று இந்திய சாட்சியங்கள் சட்டம் என்ற 3 சட்டப்பிரிவுகள் குற்றவியல் சட்டங்கள் பின்பற்றப்பட்டு வந்தன. அதனுடைய பெயர்கள் தற்போது மாற்றப்பட்டு அதில் இருக்கக்கூடிய சில தண்டனைகள், அதாவது சில குற்றங்களுக்கான தண்டனைகளும் கடுமையாக்கப்பட்டு அதனுடைய பெயர்களும் மாற்றப்பட்டிருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. கடும் எதிர்க்கட்சிகள் அப்போதே தெரிவித்தார்கள். இந்த 3 பெயர்களும் சமஸ்கிருதம் இருக்கக்கூடிய காரணத்தால் ஆங்கிலத்தில் தான் பெயர் இருக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியில் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்தார்கள். அதையும் மீறி கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. குடியரசுத் தலைவர் இதற்கு ஒப்புதல் அளித்த காரணத்தால் இது தற்போது சட்டமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது இன்று முதல் அமலுக்கு வரும். நாடு முழுவதும் இன்று முதல் இந்த புதிய 3 குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டது. அந்த புதிய 3 குற்றவியல் சட்டங்களை பொறுத்தவரையில் பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, அதே போன்று பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய 3 குற்றவியல் சட்டங்கள் பெயர்கள் மாற்றப்பட்டு அது நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்ததை போலவே அதில் இருக்கக்கூடிய அதே அம்சங்கள் கிட்டத்தட்ட 80 விழுக்காடு அளவுக்கு அதே இந்த 3 குற்றவியல் சட்டத்திலும் பின்பற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல குற்றங்களுக்கான தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் நாடு முழுவதும் இன்று 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் தொடக்கத்திலிருந்தே இந்த 3 குற்றவியல் சட்டங்களுக்கு கடும் எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டன. அதனுடைய பெயர்கள் என்பது சமஸ்கிருதம் இருக்கக்கூடிய காரணத்தால் அது மாநில அரசோடு கலந்து ஆலோசிக்காமல் மத்திய அரசு தன்னிச்சையாக இதை செயல்படுத்தியிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் கூட எழுதியிருந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் நாடு முழுவதும் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்திலும் இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வந்திருக்கின்றன. அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காவலர்களுக்கு, நீதித்துறைகளுக்கு அது குறித்து 1 மாத காலம் பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த 3 குற்றவியல் சட்டங்களை நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பாக வழக்குகள் பதிவாகும் போது அது இன்று முதல் அந்த 3 குற்றவியல் சட்டங்கள் அடிப்படையில் ஆன்லைன் மூலமாக பதிவேற்றம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த குற்றங்களுக்கான விவரங்களும் இதன் மூலமாக மாற்றி அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக காவலர்களுக்கு 1 மாத காலம் பயிற்சி அளிக்கப்பட்டு அதற்கு பிறகு இது முறையாக இது ஆன்லைன் மூலமாக இந்த 3 குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில் குற்றங்கள் வழக்காக பதிவு செய்யப்பட்டு அது ஆன்லைன் மூலமாக பதிவேற்றம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கு கடுமையான பல மாநிலங்கள் எதிர்ப்பு இருந்தாலும் கூட நாடு முழுவதும் இந்த புதிய 3 குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய காரணத்தால் அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் இன்று முதல் இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா.